ஆனால் திருமணம் மட்டும் யாரும் வெளியே போகிறாங்க. ஏன்னா எப்போதும் நம்ம கூட இருந்தால் தான் நமக்கு அந்த அனுகிரகமானது எப்போதும் நிலைத்திருக்கும் என்பது ஐயமில்லை. அந்த வகையில் இன்று மகாலட்சுமி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் நல்ல சௌபாகிய திரவியங்களான மஞ்சள் கிழங்கு, குங்குமம் மற்றும் சௌபாகிய திரவியங்கள் எல்லாம் அங்கே வைத்து பூஜிக்கப்பட்டு திருமாங்கல்ய கயிறு அனைத்து அன்பர்களுக்கும் வழங்க இருக்கிறார்கள். அந்த மாங்கல்ய பூஜையானது இன்று வெகு சிறப்பாக மகாலட்சுமி தீப பூஜையிலே நடக்க இருக்கிறது. குறிப்பாக சுவாசினி அர்ச்சன பிரீதாயை நமஹா என்ற வாக்கு கிடங்க சுவாசினி பெண்கள், சுமங்கலி பெண்களும் கன்னியா பெண்களும் தவறாமல் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த மகாலட்சுமி பூஜை. அதுல ஏற்கனவே சுவாமி சொல்லியிருக்காங்க, பூஜையில வைக்கப்பட்ட நாணயங்கள் அன்பர்களுக்கு வழங்கப்படுகிறோம் என்று சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் கலந்துக்கணும். குறிப்பா சுமங்கலி பெண்களும் கன்னியா பெண்களும் தவறாமல் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான பூஜை மகாலட்சுமி பூஜை. ஆகையினால நம்ம கோயில், நம்ம தெய்வம், நம்ம தாய் உள்ளம் கொண்ட சுவாமி நம்ம கண்ணப்ப சுவாமி. ஆகையினால இன்று மாலையில அழகாக முன்னக்கூட்டியே வந்து மகாமண்டபத்தை நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணி அழகாக வர்ண கோலங்கள் விட்டு மகாலட்சுமி பூஜை செய்த அக்கம் பகுதியில் எல்லாத்தையும் கூட்டி வரணும். நம்ம கும்பாபிஷேகத்திற்காக அவங்களையும் எல்லாரையும் அழைத்து வந்து மகாலட்சுமி பூஜையை சிறப்பித்து தருமாறு அன்பர்களை சுவாசிகளை கேட்டுக்கொள்கிறோம். வியாபார ஸ்தல மக்களும் சேர்த்தாளை முற்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கில்லையே. அடுத்ததாக திருப்புகழ். உத்தை தருபத்தி திருநகையத்தி கீர சக்தி சரவண முத்துகள் நாம் இறைவனிடத்திலே செலுத்தலாம். மர்கடம் என்பது குரங்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த குரங்கு குட்டிக்கு ஆயுசு கட்டியா இருக்கணும்னா தாய் வந்து குட்டியை பத்தி கவலைப்படாது. குரங்கு குட்டி